வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஜூன் 10, மே 10 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலையில் முதல்வர் விஜய் பதவியேற்றார். பதவி ஏற்றதுக்கப்புறம் அப்படி ஒரு பதவியேற்பு விழாவே பாகுபலி படம் மாதிரி அப்படி ஒரு ஃபயர் ஸ்பீச். அதுக்கப்புறம் அவர் பேசின முதல் பேச்சிலேயே கஜனாவை காலி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அடுத்து ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஸ்டாலினை பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சீமானை போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அன்புமணியை பார்த்தாரு. அதெல்லாம் அந்த விசிட் எல்லாமே அப்படி ஒரு ஸ்வீட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சட்டசபையில் எல்லோரும் எம்எல்ஏவாக பதவி ஏற்றதுக்கப்புறம் அத்தனை எதிர்கட்சி எல்லாம் பதவி ஏற்றாங்க. அன்றைக்கி முதல் தடவை கீர்த்தனா அவங்க அந்த அப்படி இதை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் அப்படியே போக 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 அமைச்சர் யாருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாரு, யாருக்கு கொடுப்பாருன்னு இருந்து ஐயூஎம்எல்லேருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆக்கினாங்க, விசிகேலேருந்து ஒரு அமைச்சர் ஆக்கினாங்க. அவங்க பதவியேற்பு விழாலாம் அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதிமுகலேருந்து திடீர்னு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ விஷயம் நடந்ததுங்க. இந்த நம்ம எல்லாருமே இதுக்கு எத்தனையோ தடவை ஓட்டு போட்டிருக்கோம், எத்தனையோ அரசியல் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளும் காலைல ஏஞ்சி வந்த உடனே தினமும் நியூஸ் சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற சேனல் பார்க்குற மாதிரி நம்மளை எல்லாரையும் இந்த ஒரு மாதம் மாற்றிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றம் இல்லை. இது இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 வருஷமும் இப்படி தான் நம்மளை நியூஸ் சேனல் மட்டுமே பார்க்குறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.